பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இந்தியாவுக்கு காஷ்மீருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஸ்தான் பயங்கரவாதம் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. பிறகு 2023 மீண்டும் ஒரு சின்ன சர்ஜை பார்த்தோம். காலிஸ்தானிகள் வெளியில் உட்காந்துக்கிட்டு, குறிப்பாக கனடா போன்ற நாடுகளில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம், இந்தியாவுடைய விமானங்களுக்கு எதிரான இந்திய பிரதமருக்கே கொலை மிரட்டல், இந்த ரேஞ்சுக்கு இவங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ, அன்றைய கனடியன் பிரதமர், அவரோட முழு ஆசையோடு இது நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு குறிப்பாக இந்தியா கனடாவுடைய உறவு ராக் பாட்டம்க்கு எப்போ போச்சு அப்படின்னா, ஹர்தீப் சிங் நிஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலிஸ்தான் பயங்கரவாதியை அங்கே மர்ம நபர்கள் போட்டு தந்தாங்க. அந்த மர்ம நபர்கள் இதை செஞ்சது இந்தியாவுடைய உளவுத்துறை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பாராளுமன்றத்திலேயே ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியா மேலே ஒரு அலிகேஷனை வச்சாப்புல. அதன் பிறகு அவங்க ஒரு கேஸ், RCMPன்னு சொல்லக்கூடிய ராயல் கனடியன் மவுண்டட் போலீஸ் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ண பிறகு இந்தியா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் அக்விசிஷன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை இந்தியா தான் செஞ்சது. இந்தியா ஒரு ரோக் நேஷனாக மாறிடுச்சு, இந்தியா இஸ்ரேல் போல மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வச்ச பிறகு தூதரக அதிகாரிகளை திரும்ப பெறுறது, தூதரக அதிகாரிகளோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுறது, மாணவர்களுடைய வீசாவை கம்மி பண்ணுறது, நேரடி போக்குவரத்து கம்மியாச்சு. அதன் பிறகு இந்திய பிரதமர் கனடாவோட பிரதமரை ஸ்கிப் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு அவங்களுடைய கட்சியில் இன்னொரு பிரதமர் இப்போ வந்திருக்காரு, மார்க் அவர்கள். இவர் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம். அஃபிஷியல் பயணமாக இந்தியா வந்திருந்தார். குறிப்பாக ட்ரம்ப் கனடா நாட்டுக்கும் அவங்க பிரதமருக்கும் எதிராக கடுமையான ஒரு இதில் போகும்பொழுது அந்த டாவோஸ் கான்ஃபரன்ஸில் அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். வரலாற்றில் ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு ஸ்பீச். அது இப்போ புரியாது நம்மளுக்கு. ஒரு 50 வருடம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா, போலார் வேர்ல்டோடைய துவக்கமாக அன்றைய பிரதமர், கனடியன் பிரதமர் சொன்னார் அப்படின்ற அந்த டாக்குமெண்டேஷன் மீண்டும் பார்ப்போம் நம்ம. ஏன்னா அதில் அவர் என்ன சொன்னார்னா, மிடில் பவர் அப்படின்றது சொல்லியிருந்தார். இப்போது இந்த பெரிய நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ரைவல்ரி, அமெரிக்கா மற்றும் சைனாக்கு இடையே இருக்கக்கூடிய ரைவல்ரி, அமெரிக்கா ரஷ்யா, இந்த இடத்துல மிச்சம் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்று டேபிளில் உட்காரணும் இவங்களுக்கு சரிசமமா, இல்லை டேபிளில் விருந்தா நாம் இருப்போம். either will be on the negotiation table or will be on the dinner plate அப்படின்னு சொல்லி ஃபேமஸாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த மிடில் பவருக்கான உலகம் அப்படின்றத அந்த பிள்ளையார் சொல்லிய போட்டது அவர் தான். ட்ரம்புக்கு நேரடியாகவே அவர் சொன்னார். அதே மாதிரி இந்தியாவை மிடில் பவராக சேர்க்க முடியாது, இந்தியா ஒரு குளோபல் பவராக வர்றதுக்கான தகுதி பெற்ற நாடுன்றதும், அதன் பிறகு விமான சேவை திரும்ப வந்துச்சு, மாணவர்களுடைய அந்த விசா பிரச்சனைலாம் திரும்ப முடிஞ்சது. அதன் பிறகு காலிஸ்தானிகளுடைய வேட்டையும் தொடங்குச்சு. குர்பவந்த் சிங் பன்னு ஒரு அமெரிக்க கனடியன் சிட்டிசன், இவமெல்லாம் இன்னும் கை வைக்காட்டியும் நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல காலிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பை இவங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் பிரதமராக வரும்போதே நம்ம ஆரடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளோட ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. எக்ஸாக்டாக இப்போ தான் நடந்திருக்கு. கனடாவுடைய ரொம்ப முக்கியமான அவங்களுடைய உளவுத்துறை கனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், CSIS அப்படின்றது நம்மளுடைய அமைப்பு மாதிரி கனடாவில். இது அவங்களுடைய மிக முக்கியமான ஸ்பை ஏஜென்சி. இவங்க 2025 ஒரு வருடாந்திர ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க. இது அவங்களுடைய பாராளுமன்றத்தில் மே 2ஆம் தேதி 2026, இந்த மாதம் மே 2ஆம் தேதி இந்த ரிப்போர்ட் சப்மிட் ஆச்சு. இந்த இடத்துல கனடாவில் இருக்கக்கூடிய CBKE, அதாவது கெனடியன் பேஸ்ட் காலிஸ்தானி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் அப்படின்றது கனடாவுடைய தேச பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஜனநாயகமான நாடு, டிசென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்குறலை மதிக்கக்கூடிய நாடு. ஸோ ஒரு நாட்டு இந்தியா மேலே அவங்களுக்கு இருக்கு, அப்போ இங்கே கனடா மண்ணில் அவங்க பேசுறதெல்லாம் தடுக்க முடியாது, அவங்க பேச்சுரிமைன்னு சொல்லிட்டு இருந்த நாடு. இப்போ அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. கனடா பேஸ்ட் காலிஸ்தானி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னே இப்போ டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவங்க கனடாவுடைய தேச பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அந்த மற்றும் அதிகாரிகள் மீது, இந்தியாவுடைய அதிகாரிகள் மீது, இந்தியாவுடைய உளவாளிகள் மீது போடப்பட்ட கேஸில் அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது ஒரு மேஜர் ஸ்டெப்பாக பார்க்கலாம்.
இதுல முக்கியமான ஃபைண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ongoing involvement in violent extremist activities by the CBKEs continues to pose a national security threat to Canada and to Canadian interest. இந்த பயங்கரவாதிகள் அந்த காலிஸ்தான் பேஸ்ட் கனடா பேஸ்ட் காலிஸ்தான் எலிமெண்ட்ஸ் இவங்களுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது கனடாவுடைய இறையாண்மைக்கும் கனடாவுடைய உறவுக்கும் கனடா மக்களுக்குமே மிகப்பெரிய ஆபத்து அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலிஸ்தானி அமைப்புகள் கனடாவை ப்ராபகண்டா பண்ணுறதுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கும் பிளானிங் பண்ணுறதுக்கும் தாக்குதல் மற்றும் வயலன்ஸை இந்தியாவில் பண்ணுறதுக்கு கனடாவை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதை தான் வேர்டு பை வேர்டு இந்திய அரசாங்கம் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கு, இந்திரா காந்தி அவர்கள் காலத்துல இருந்தே. இப்போ இதில் குறிப்பிட்டு நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்க காலிஸ்தானிகள் அங்கே போட்டுட்டு இருந்த ஆட்டம் அப்படின்றது டூடோ டைமில் பயங்கரமாக இருந்தது. ஆனால் 2025 அது மாதிரி மேஜரான இன்சிடென்ட் எதுவும் ரிப்போர்ட் ஆகலை. சின்ன சின்ன இன்சிடென்ட் இவனுங்க கோயில் வாசலில் போய் கிறுக்கிறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு த்ரெட் கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பண்ணுவாங்க. பட் மேஜராக எந்த இடத்துலையுமே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஜென்ரலாக ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்கும்போது இந்த வருடம் கிரைம் ரிப்போர்ட்டையும் சேர்த்து பார்ப்பாங்க, இவனுங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா 2025 பார்த்தீங்கன்னா காலிஸ்தானிகள் அங்கே அடக்கி தான் வாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சார்பாக இருந்த பிரதமர் இப்போ இல்லை. இந்த இடத்துல கிளியர் கட்டா டார்கெட் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா இன்சிடென்ட் இல்லை, ஆனா இவங்க மேல ஒரு கனடாவுடைய தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், இந்தியாவுடைய தேச பாதுகாப்புக்குன்னு சொல்லல, கனடாவுடைய தேச பாதுகாப்பு அப்படின்ற போது நம்மளுடைய டிப்ளமேசி இரண்டு நாடுகளுடைய உறவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவா காமிக்குது. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர் வெல் கனெக்டட் டு கனடியன் சிட்டிசன்ஸ் ஹூ லீவரேஜ் கனடியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கனடாவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, கனடியன் போலீஸில் காலிஸ்தானிகளுக்கு நல்ல லிங்க் இருக்குது. காலிஸ்தானிகள் மேலே யாராவது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அவங்க மேலே ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட சொல்லிடுவாங்கன்றாங்க. இது இலைமறை காய்மறையாக சமூக ஊடகங்களில் போயிருந்துச்சு. இப்போ அவங்களுடைய உளவுத்துறையை ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்காங்க. அவங்க பல கனடா நாட்டு மக்களோட உயர் அதிகாரிகளோட கனெக்டில் இருக்காங்க. கனடாவுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்னு சொல்றது யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள், இங்கே அவங்க கனெக்டடாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா ஃப்ளைட் 182 1985 ஒரு விமானத்தை காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அந்த டைம் குண்டு வச்சு தகர்த்தாங்க. 329 பேர் கொண்டு போனாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்ல இதையும் மென்ஷன் பண்றாங்க. இதுக்கு ஐடியாலஜிக்கலா ஹிஸ்டாரிக்கல் ரூட்ஸ் நம்ம இருக்கு. ஸோ லேட்டஸ்டா அவனுங்க எதுவும் ஆட்டம் போடாம இருந்தாலும் பழைய கணக்கு எடுத்து இவனுங்க கதையை முடிக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. இப்போ சிஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலிஸ்தான் நீங்க தனிநாடு கேட்கறது அப்படின்றதெல்லாம் ஓகே, நீங்க போய் பதாகையை பிடிச்சிட்டு போராட்டம் பண்றீங்க, அமைதி முறையில் ஏதாவது பண்ணீங்கன்னா லீகல் தான், ஆனால் அதை பயங்கரவாதமாக நாங்கள் கன்சிடர் பண்ணல அப்படின்னுட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய குரூப்ஸு, ட்ரக்கு, வெப்பன்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கிளியர் கட்டாக நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஏன்னா ஆயுதம் ஏந்துறது, இல்லை வயலன்ஸ் கொடுக்கறது, இன்னொரு நாட்டில் கொலை சம்பவங்களை நிகழ்த்துறது அப்படின்ட்டு இதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஒரு பாலிடிக்ஸுமே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய சீக்கியர்களை இந்த மாதிரியான விஷமிகள்கிட்ட தனியாக பிரித்து, ஏன்னா சீக்கியர்கள் அங்கே ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டயஸ்போரா வச்சிருக்கிறாங்க. பட் இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது. பட் கிளியர் கட்டாக காலிஸ்தானிகளுக்கு அகெயின்ஸ்டாக போகிறாங்க அப்படின்றதும் தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கனடாவோட டிப்ளமேட்டிக் கிரைசிஸ் நம்ம பார்த்தோம். ஹர்தீப் சிங் நிச்சர் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கொல்லப்பட்ட போது இந்தியா தான் ஒரு ஃபாரின் ஆக்டரை அனுப்பிச்சு இது பண்ணாங்க அப்படின்றதும் பெரிய லெவலில் ஒரு இதாச்சு, ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ரஃபாக எடுத்திங்கன்னா ஒரு 8 லட்சம் சீக்கியர்கள் அங்கே கனடாவில் இருக்காங்க. அதிகமான பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போனவங்க தான். இப்போது மைக் கார்னி அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய ரிசல்ட் ஆனதை நம்ம பார்த்தோம். G7 சம்மிட்டில் மோடியும் கார்னி அவர்களும் முதல் முறையாக சந்திக்கிறாங்க. அதன் பிறகு இந்த வருடம் மார்ச் மாதம் மைக் கார்னி அவர்கள் இந்தியாவுக்கு வராரு. வந்த பிறகு 70 பில்லியன் அளவுக்கான வர்த்தகம், கனடிய டாலர் வர்த்தக ஒப்பந்தத்தை சைன் பண்ணிட்டு போறாரு. அதன் பிறகு 90களில் 98, 99 நம்ம அணுகுண்டு சோதனைக்கு பிறகு கனடா நமக்கு யுரேனியம் சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தடையை நீக்கி 2.6 பில்லியன், கிட்டத்தட்ட 25,000 கோடி மதிப்புள்ள யுரேனியத்தை ஏற்றுமதி செய்யறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எங்களுக்கு த்ரெட்டான, இந்தியா எங்களுக்கு உள்ள சம்பவங்கள் செய்கிறாங்க,
இந்தியாவுடைய தலையீடு கனடாவோட தேர்தல் இருக்கு, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்து கிளியர் கட்டா மாத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். இது ஒரு சின்ன ஒரு கண் துடைப்பு நடவடிக்கைன்னு கிடையாது. உளவுத்துறை டாக்குமெண்ட் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இந்த கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தானி அமைப்புகள் தடை செய்யப்படுறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. இது உடனடியாக தடை செஞ்சிருவாங்கன்னு சொல்லலை. பட் உளவுத்துறை ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்களுடைய அரசாங்கம் இவங்களை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு மேலே இவங்க ஏதாவது இந்த பண்ணு மாதிரியான ஆட்கள் ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்ற போது அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி இந்த அமைப்புகள் மேலே நிச்சயமாக தடையை கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. கனடா மட்டும் இவங்களை தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னா யூகே கிட்டையும் இந்தியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இவங்களுடைய ஆட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படியே ஏதாவது 1-2 இருந்தாலும் மறுமணம் அவர்கள் பார்த்துக்குவாங்க. ஸோ காலிஸ்தானுடைய அந்த ஆணி வேற புடுங்கிறதுக்கான வேலை இப்போ கனடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெவர் டூ லேட். இது எப்பயோ பண்ணியிருக்கலாம். பட் கிளியர் கட்டாக கனடாவுடைய அந்த பொலிட்டிக்கல் டயஸ்போரா, சிக் டயஸ்போராவை பாதிக்காத வரைக்கும் பாதிக்காம இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃப்ரிஞ்ச் குரூப்பை மட்டும் தனியாக பிரித்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை இங்கே எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக இது வந்து ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட், வரலாற்று திருப்பு முனை நம்ம சொல்லலாம். அதாவது நேரு காலத்துக்கு பிறகு, அவருடைய காலத்துக்கு பிறகு இந்திரா காந்தி அவர்கள் கொடுக்காத அழுத்தம் கிடையாது. ஒரு விமானமே சுக்குநூறா போய் 329 அப்பாவி உயிர்கள் கொல்லப்பட்டாங்க. அதில் அதிகமாக கனடியர்கள் தான். அதுக்கு பிறகும் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தடையும் கொடுக்கல. அதன் பிறகு கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் உருவாச்சு. அவருடைய தேச தந்தையாக இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவருடைய மொத்த குடும்பமும் கொல்லப்பட்டது. அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் தப்பிச்சு போன முதல் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா தான். அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இப்போ அங்கே தான் ஆக்டிவாக இருக்காங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு பிராண்டிங்லேருந்து இவங்க கிளியர் கட்டாக வெளியில் வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கனடாவுக்கு இந்தியா ரொம்ப ரொம்ப தேவை. அது இந்தியாவுடைய சந்தை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்றது தேவை. அதே மாதிரி இந்தியாவுக்கும் கனடா தேவை. இந்தியாவுடைய மாணவர்களை நம்பி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி கனடா ஒரு ஆயில் அண்ட் கேஸ் சப்ளையர் மற்றும் நியூக்ளியர் ஃபியூல் சப்ளையர். இந்தியாவும் கனடாவும் ஜனநாயக நாடுகள், ரொம்ப நட்பு நாடுகள். ஸோ இந்த இடத்துல நிஜர் கேஸ் அப்படின்றது அப்படின்னு க்ளோஸும் மூடிட மாட்டாங்க. பட் அதற்கான எல்லா முன்னெடுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. காலிஸ்தானிகளுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஆப்பு கனடா வச்சிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் கனடா. உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.